தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 14 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்து அவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்கள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பேய்ச்செல்வனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயர் செலவலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயர் செலவலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உடன் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரிடம் மிகுந்த வலிமையுடைய ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்த மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்து 3ஆம் வாரத்தினுடைய இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவை நாம் மையப்படுத்துகின்றோம். ஆண்டவர் நமக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம் ஒவ்வொருவருக்கு அமைய ஆண்டவர் நமக்கு அருளையும் இரக்கத்தையும் தருவாராக. இன்றைய நாளுடைய ஒரு மைய சிந்தனையாக ஆண்டவருடைய இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகின்றார். என்னை நோக்கி நீ மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று சொல்லுகிறார். இதுதான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் விசுவசிக்கவில்லை. காரணம், அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே கடவுளுடைய அந்த பேராற்றலை செங்கடலை கடக்கச் செய்தது எந்த வல்லமையுள்ள இந்த யாவே இறைவன் தான் என்று அவர்கள் அது சூழலைத்தாலும் சில சூழ்நிலைகளிலே காலப்போக்கிலே அவர்கள் தடமாறி சென்று விடுகின்றார்கள். கடவுளுடைய ஆற்றலை அவர்கள் நம்பவில்லை. கடவுளுக்கு புறம்பான ஒரு வாழ்விலே அவர் ஈடுபட்டார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கு, நீ போய் மக்களிடத்திலே சொல் என்று சொல்லுகின்றார். இதோ மக்கள் தங்களுடைய கடவுளாகி ஆண்டவரை கேளாத, அவர் தண்டித்து திருத்தாத இனம் இதுவே. நிறைய பேர் இது என்ன சொன்னாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். நிறைய பேர் இன்றைக்கு குடும்பத்திலும் சரி, இன்றைக்கு சமூகத்திலும் சரி, அலுவலும் சரி, இவர்கள் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று நிறைய பேர் நம்ம முடிவுக்கு வந்து விடுகின்றோம். சில வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு இறுகிய கடின உள்ளம் இன்றைக்கி அநேக பேர் இன்னைக்கு இதயத்திலே ஒரு கடின உள்ளத்தோடு இருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பாறைகள் போல அப்படியே இடிந்து விழுந்து அவருடைய உடல் சிதைந்து உள்ளம் சிதைந்தவர்களாக இன்றைக்கி அநேக பேர் ஏதாவது ஒரு பாதிப்பு, மனக்காயங்கள். நிறைய பேர் இன்றைக்கு மருத்துவமனை செல்வார்கள் என்றால் உடல் நோய்களை விட இன்றைக்கி மனநோய்களுக்கு இன்றைக்கி மருத்துவமனை செல்வது அநேக பேர். எங்கே பார்த்தாலும் மருத்துவமனை ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங். இன்றைக்கி அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஆற்றுப்படுத்தலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உடல் நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் சோர்ந்து போய்விட்டது. இந்த தேர்வு காலங்களில் ஐயோ நான் தோற்று போய்விடுவேனோ என்ற தோல்வி பயம், எதிர்காலத்தை கண்டு பயம், அச்சம், கலக்கம் இன்றைக்கு அநேக உள்ளங்களிலே இன்றைக்கி மனநோய் இன்றைக்கு பீடித்திருக்கிறது. காரணம், செவி கொடுக்காத அந்த ஒரே தன்மையினால்தான். ஆக மனித உறவே இந்த ஒரு உரையாடல், அன்பு உறவு. அதைத்தான் ஆண்டு இந்த தவக்காலத்திலே எனக்கு நீ செவி கொடு என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுடைய நெறிமுறைகளை, விழுமியங்களை நீங்கள் கடைபிடிக்க தொடங்குங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய வாழ்வு இன்றைக்கு ஒரு நிறைவை பெற வேண்டும் என்றால், தூயதாக மாற வேண்டும் என்றால், கடவுளுடைய அந்த மகிழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பங்கெடுத்து நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் அருமையாக சொல்லுகின்றார். தன்னுடைய வாழ்நாளிலே அவரை பல்வேறு குறைப்படுத்தினாலும் அருமையாக சொல்ல, நான் கடவுளின் ஆற்றலால் நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா என்று சொல்லுகிறார். அந்த இறையாட்சியை படைக்க இயேசு உருவாக்க வந்தார். அவர் எவருடைய குறையை மறைவில் அறிஞர்களோ பரிசர்களோ அவருடைய குறையை சொல்வதைக் கண்டு அவர் கலங்கவில்லை, அஞ்சவில்லை, பயப்படவில்லை, மன காயப்பட்டவர் உட்கார்ந்து இருக்கவில்லை. மாறாக துணியோடு சென்றார். இறை வல்லமையோடு கடவுளுடைய ஆற்றலால் அனைத்தையும் அவர் செய்தார்.
கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தார். இப்போ நம்முடைய நாளிலே, இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டு இந்த வியாழக்கிழமை குழந்தையை சொல்லியாக நம்ம குடும்பத்தை ஆசிரியர் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் கடவுளுக்கு செவி கொடுப்பவர்களாக, உறவை வளர்ப்பவர்களாக, அது இறுகிய உள்ளத்தில் அல்ல, மாறாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலை கேட்டிடுவீர் என்ற அந்த திருப்பாடல் சொல்லக்கூட அந்த கருத்து வழியாக அந்த கடின இதயத்தோடு இருக்கிற உள்ளங்கள் அநேக பேர் வாழ்விழந்து, தங்களுடைய வாழ்விலே மன அமைதியை இழந்து, இன்றைக்கு பொருளாதாரத்தை இழந்து, பல்வேறு தீய பழக்கத்திலே மூடிக்கொண்ட அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலே குழந்தையை சுழியாக இன்றைக்கு மீட்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இதோ கடின இதயத்தோடு அல்ல, கல்லான இதயத்தை சதையாலான இதயத்தை போல மாற்றுவேன் என்று எசேக்கியேல் புத்தகம் எங்களுக்கு 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வெளிப்படுத்தியது போல இந்த நாளில் நம்மிடத்தில் ஜெபிக்கிற அநேக பேர் குடும்பத்திலே இந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை கொண்டவர்களாக, என் சட்டத்தை உங்களுடைய இதயத்திலே பதிப்பேன் என்று நம்முடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த இதயம் பண்பட்ட இதயமாக, பக்குவமான இதயமாக, அந்த இதயம் ஒரு எப்போதும் லகுவான ஒரு இதயமாக, உறவை தேடுகின்றவர்களாக இந்த தவக்காலத்திலே உண்மை தேடி வர, உங்களை மீட்பு உண்டு, உங்களை மன்னிப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலும் குறைகளை கண்டு நாங்கள் கலங்காமல் இயேசு துணிவோடு சென்றது போல அன்றாட வாழ்க்கையிலே நல்லவற்றை செய்ய, நன்மைகளை செய்ய எங்களுக்கு பேராற்றலை இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.